நைட்டெல்லாம் அடித்த மழைக்கு மாடியெல்லாம் நச நசன்னு இருந்தது. சரி காலையிலேயே போய் கூண்டு திறந்து விட்டுட்டேன். முட்டையை செக் பண்ணலான்னு பார்த்தா ஃபீமேல் முட்டையை காட்டுற ஐடியாவே இல்லை. இப்போ இவங்க நின்றுட்டுருக்காங்கல்ல, இந்த பேரில் வந்து மேல் வந்து குச்சி அடிக்கிட்டு இருக்குது கூண்டில். இது வந்து கர்ணப்புறா மேலே பார்த்து போட்டி போட்டு குச்சி தந்து எடுக்குதா இல்லை முட்டை வைக்குதா குச்சி தந்து எடுக்குதான்னு தெரியல. எல்லாருக்கும் விசில் பண்ணி தீனி போட்டுவிட்டேன். தீனி போட்டோன்னா ஃபீமேலும் வெளியே வந்துருச்சு. ஃபீமேல் வெளியே வந்தாலும் போயிட்டு முட்டையை செக் பண்ணால் கூண்டு எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் கீழே கிடக்கிறதெல்லாம் பொறிக்க அந்த கூண்டு கட்டி வச்சுருக்கு. நம்ம அதோட முட்டையை பார்த்ததை கண்டுபிடிச்சிருச்சு. பாருங்க, வெளியே வந்து ஒரு 10 வாட்டி கூண்டுக்கும் வெளியே வரைக்கும் நடனம் போட்டுட்டே இருந்தது. எங்கே நான் மறுபடியும் கூண்டுக்கு போயிட போகிறேன்னு சொல்லிட்டு கடன்னு போய் கூண்டு செக் பண்ணுறது. மறுபடியும் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக தீனி எடுக்கிறது, மறுபடியும் கூண்டுக்கு ஓடிடுறது. இதேமாதிரி வேலையாக தான் இருந்தது. மழை பெஞ்சிருந்ததுனால தண்ணியை கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் வச்சுருந்தேன். வெதுவெதுப்பான தண்ணியை பார்த்தோன்னே தண்ணியில் இறங்கிட்டாங்க. இந்த மழையிலையுமே இவங்களுக்கு ஒரு குளியல் தேவை போல். குளித்து முடித்த உடனே அவசரமாக அதோட அறைக்கு அது ஓடி போயிடுச்சு. இந்த மழையிலையுமே குளித்ததும் இல்லாமல் ஏதோ வெயிலில் குளிர் காயிற மாதிரி ஈரவிக்கால படுத்துட்டு இருந்தது மேல் கர்ணப்புறா.